கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வரும் நபர் குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. என்னவென்று அறிவோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாமிநாதன். சாமிநாதன், வணக்கம். ஏற்கனவே இவருடைய புகைப்படங்கள் வெளியாகி பல்வேறு தரப்பில் தேடப்பட்டு வரும் நிலையில மீண்டும் என்ன தகவல்கள் இவர் தொடர்பாக புதிதாக வெளியாக இருக்கிறது? விசாரணை எதன் அடிப்படையில் இருக்கிறது? தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். சம்பவத்தன்று சிறுமியை மர்ம இளைஞர் அருகில் உள்ள மாந்தோப்புக்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த போது மிகவும் கொடூரமாக நடந்துள்ளார். தப்பிக்க முயன்ற சிறுமியை சரமாரியாக பலமுறை தாக்கியும் மிரட்டியும் உள்ளார். மேலும் சிறுமிக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது. மர்ம இளைஞருடன் சிறுமி போராடியும் தப்பிக்க முடியவில்லை. இதற்கிடையே மர்ம இளைஞர் செல்போனுக்கு அடிக்கடி அழைப்புகள் வந்துள்ளன. இதனால் அந்த இளைஞரின் கவனம் சிதறிய நேரத்தில் சிறுமி அங்கிருந்து தப்பி வந்துள்ளார். தப்பித்து ஓடிய போது அதே வழியில் வந்து கொண்டிருந்த மற்றொரு சிறுமியை பாதிக்கப்பட்ட இந்த சிறுமி எச்சரித்து அங்கிருந்து காப்பாற்றி அந்த இடத்தை விட்டு 2 பேரும் தப்பி வந்து உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. மர்ம இளைஞருக்கு வந்த செல்போன் அழைப்பின் போது இந்தி பாடல் ரிங்டோன் இருந்ததாகவும் அந்த இளைஞர் இந்தியில் பேசியதாகவும் மாணவி அந்த சிறுமி ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இதனை கூடுதல் தகவலாக வைத்து போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன்.